என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. கடவுளே, அப்போ நீங்க தான் என் புருஷனா? ஆமா லட்சுமி. இவ்வளவு நாளா இது புரியாம நான் உங்களை என்னென்னமோ பேசிட்டேனே. நம்ம வீட்டை விட்டு வெளியில வரும்போது உங்க அண்ணன் என்ன என்னெல்லாம் பேசினான்னு ஞாபகம் இருக்கா? இதுக்கு மேல உண்மையை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல லட்சுமி. உண்மை என்னன்னு தெரியாம நான் உங்களை என்னென்னமோ பேசிருக்கேனே. கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ லட்சுமி, லட்சுமி எந்திரி லட்சுமி. முருகா, அப்பாடா, அப்பா. ஐயோ, என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என்னங்க நடந்துச்சு? அத பத்தி இப்ப எதுவும் கேட்காத லட்சுமி. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. தபர், நான் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்த உடனே நானே உனக்கு தெளிவா சொல்றேன். நீங்கன்னு தெரியாம நான் உங்களை இத்தனை நாளா வெறுப்போட பாத்திருக்கேங்க. என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிருப்பா. அதெல்லாம் விடு லட்சுமி. ஐயோ தபர், இப்ப இந்த உண்மை நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. இல்லங்க, சத்தியமா சொல்ல மாட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்க. ஆனா அஞ்சலி, நாளைக்கு நாள் நல்லா இருக்குமா? நாம போய் பூமி பூஜை போட்டுட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நாம வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். சின்னம்மா, அப்பா நேர்ல வராம வேலையை ஆரம்பிக்க கூடாதுன்னு கண்டிஷன்லாம் போட்டு. நான் தான் அவரை பார்த்துட்டு. பாத்தியா? இல்ல, நான் அவர்கிட்ட போன்ல பேசினேம்மா. உங்க அப்பா என்கிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொன்னாரு. அவரால இப்போ நேர்ல வந்து இந்த பூஜையில எல்லாம் கலந்துக்க முடியாதாம். ஆனா அவருக்கு பதிலா தான் அவரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, இவரை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்க சொன்னாருமா. அவருக்கு பதிலா தான் இவர் நம்ம கூட வந்து இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு உங்க அப்பா சொன்னாருமா. அத புரிஞ்சுக்கதா எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்க அப்பா சொன்னாரு, உங்க அப்பாவை பத்தி எல்லாமே இவருக்கு தெரியும்னு. அப்படியா அங்கிள்? ஆமாமா, எல்லாமே தெரியுமா? தெரியும்னு தாமா உங்க அப்பா சொன்னாரு. மாமா, அதை கொடுங்க. அங்கிள், இந்த பிளான் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இத பாத்திருக்கீங்களா நீங்க? குடுமா. ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி, ஓம் அகந்தை அடிப்பவனே போற்றி, ஓம் அருகம்புல் ஏற்பவனே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி, ஓம் ஆணை முகத்தவனே போற்றி, ஓம் ஆதிமூலம் ஆனவனே போற்றி, ஓம் கணபதியே போற்றி போற்றி. உங்க வீட்டுக்கார கூப்பிட்டீங்கன்னா செங்கல் எடுத்து வைக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்க மருமகன்னு எல்லாருமே எடுத்து வைக்கலாம். ஐயா, அவர் இப்போ இங்க இல்ல. ஓ, அவர் இங்க இல்லைங்களா? அப்படின்னா உங்க வீட்டுல மூத்த ஆம்பளைங்க யாராவது இருக்காங்களா? ஐயா, அம்மா எடுத்து வைக்கலாம்ல? இல்ல, பெரியவங்களா இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அப்பாவுக்கு பதிலா என்னங்க? அது ஒண்ணு இல்ல, அஞ்சலி விஷயத்துல இவங்க தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதையும் மீறி இந்த விஷயத்துல முதல் கலையும் இவங்களே வச்சா நல்லா இருக்கும்னு இவர் சொல்றாரு. என்ன அஞ்சலி, துளசி வைக்க சொல்லலாமா?
ஆ, அம்மா என்ன சொல்றாங்க? ஆ சரிம்மா. அங்கிள் முன்னாடி வாங்க அங்கிள். ஓம் எருகம்பு ஏற்பவனே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி, ஓம் ஏழை பங்காளனே போற்றி, ஓம் ஏற்றம் தருபவனே போற்றி, ஓம் ஏகதந்த மூர்த்தியே போற்றி, ஓம் ஐங்கரத்தானே போற்றி, ஓம் ஐயம் தீர்ப்பவனே போற்றி, ஓம் உப்பில்லாதவனே போற்றி, ஓம் முருகை முகனே போற்றி, ஓம் ஒளி வடிவானவனே போற்றி. மா, அவர் எப்போ உனக்கு எழுதி கொடுத்தாரு? பொய் சொல்ற வேலை வச்சுக்காத. இதெல்லாம் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ். நீங்க யாருங்க? சிவராமனா? சொல்லுங்க சார், நீங்க சிவராமனா? இது அவருக்கு எனக்கு உள்ள டீல். அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வீட்டுக்கே தெரியக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட சொல்லி இருந்தார். சம்பந்தமே இல்லாம நீங்க இதுல நுழையறீங்க. அக்கா, நீங்க போய் சொல்றீங்க. எங்க அப்பா உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன ஃபார்ஜரி பண்ணி அடுத்த பறிக்கலான்னு பாக்குறீங்களா? அக்கா, எலெக்ஷன்ல உன்னை ஜெயிக்க முடியலல்ல, உன்னோட பவரையும் பேரையும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களால குறைக்க முடியலல்ல, அதுதான் எப்படியாவது நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு பிளான் பண்ணி இங்க வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லக்கா. நீ பண்றது பெரிய தப்பு. எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த புத்தி எல்லாம்? ஐயோ அத்தை, இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. இது ஏன் பணம் அத்தை? என்கிட்ட அவரு கடன் வாங்கியிருந்தாரு. அவர் கடன் வாங்கிட்டு எனக்கு எழுதி கொடுத்திருந்தாரு. அத ஒரு சிலரு டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு 4-5 இடத்துல பினான்ஸ் வாங்குவாங்கல்ல, எல்லா இடத்துலயும் புதுசு புதுசா கையெழுத்து கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி உங்க அப்பாவும் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணிருப்பாரு. ஏய், இந்த பாருங்க, உங்களுக்கு ஏன் மேலேயும் துளசி மேலேயும் காண்டா இருந்தால் நேராக எங்ககிட்ட மோதுங்க. ஆனால் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின நிலத்தை ஏமாற்றி ஆட்டை போடணும்னு நினச்சி வச்சுக்கோங்களேன், கேவலம் அது. ரொம்ப டீசெண்டாக சொல்லணும்னா நீங்கள் பண்ணுறது எச்சத்தனம். வீட்டோட மாப்பிள்ள போனது அசிங்கம், இதுல அந்த வீட்டோட பையனாவே ஆக ஆரம்பிச்சிட்டீங்களோ? கொடுமை. ஹலோ, எங்கள் வீடு தான், புரியுதா? என் குடும்பம், என் குடும்பத்துக்கு ஒன்று நான் வந்து நிற்பேன், புரியுதா? என்ன பண்ணுவீங்கப்பா? வாயப்பாறேன். இத பாருங்கக்கா, நீங்க வாழ வந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி தின்னுட்டு அந்த குடும்பத்தையே அழிக்க பாக்குறீங்கல்ல. இதுல ஏன் புருஷனை பத்தி நீங்க பேசவே கூடாது. உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது.